இந்த கிடையாது ஆரை ஆரை நாங்க ஒரு சுயமான ஒரு தொழிலை செய்யறதுக்கு தான் ஒரு இடத்த கேட்கிற மொழியை மற்றபடி அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல ஒவ்வொரு நாள் எக்ஸிடென்ட் ஏலைன் வீதியில நடக்காத எக்ஸிடென்ட் நான் இங்க நடந்து கொண்டிருக்கேன். நீங்க 3 கடைக்கு போங்க தயவு செய்து இதுல நிக்க வேண்டாம். கத்திய உள்ள வைங்க, கத்திய வாங்க போலீஸ் கத்திய வாங்க. நேற்றைய தினம் வவுனியாவில் நடைபாதை வியாபார கொட்டகைகளை அகற்றும் செயற்பாட்டின் போது முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. வவுனியா இலிப்பேடி பகுதி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியில் நீண்ட காலமாக நடைபாதை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்திருந்த நிலையில் வவுனியா மாநகர சபையினால் அதனை அகற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. போக்குவரத்துக்கும் மக்கள் நடமாட்டத்திற்கும் இடையூறு விளைவிப்பதாக குறித்த நடைபாதை வியாபாரம் காணப்படுவதாக தெரிவித்து மாநகர சபையினால் இதனை அகற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக மாநகர சபை முதல்வர் காண்டீபன் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்னதாக குறித்த நடைபாதை வியாபாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வருகை தந்த மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நடைபாதை வியாபாரத்தை அகற்றும் செயற்பாட்டை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது நீண்ட நேரமாக வியாபாரிகளுக்கும் போலீசார் மற்றும் மாநகர சபை ஊழியர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் காணப்பட்டது. இதேவேளை தமக்கான கால அவகாசம் வேண்டுமென அவ்வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். எனினும் மாநகர சபை முதல்வர் காண்டீபன் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஏப்ரல் மாதத்தோடு இந்த வியாபார நிலையங்களை அகற்றுவதாக தெரிவித்திருந்த போதிலும் அதனை அகற்றாமல் தற்போது 2 மாதங்கள் கடந்த நிலையில் இவ்வாறான நடவடிக்கையை தாம் மேற்கொண்டிருப்பதால் இனியும் கால அவகாசம் வழங்க முடியாது என தெரிவித்திருந்தார். ஆயினும் பின்னர் சில வியாபாரிகள் முரண்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் போலீசாரும் தலையிட்டு இதனை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் வியாபாரிகளை கடைகளை அகற்றுமாறு தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து வியாபாரிகள் உடன்பாட்டிற்கு வந்து வீதியோரத்தில் போடப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகளை அகற்றியுள்ளனர். தெரியும் கடை ஓனர் இல்லையோ கடைக்கு நீங்க 3 கடைக்கு போங்க தயவு செய்து இதுல நிக்க வேண்டாம். கத்திய உள்ள வைங்க, கத்திய வாங்க போலீஸ் கத்திய வாங்க. சரியா இந்த கிடையாது நாங்கள் அங்காடி வியாபார சங்கம் இலிப்பேடி எங்களை இந்த மாநகர சபை ஆட்சி மாறின உடனே எங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தல் இல்லாமல் ஒரு கடிதம் ஒன்றும் தராமல் எங்களை திடீரென்று உடனடியாக உழும்பமாறு இன்றைக்கு நிற்கிறாங்க. நாங்கள் இதுக்கு முன்னதாக அதாவது கிட்டத்தட்ட இடம்பெயர்ந்த வந்த காலத்துல இருந்து இதுல எங்க அண்ணாக்கள் எங்க அப்பாக்கள் இந்த இடத்துல தொழில் செஞ்சது. அதுக்கு பிறகு இப்ப நாங்களும் கனகாலமா தொழில் செய்யறோம். கிட்டத்தட்ட 6-7 வருஷமா இந்த இடத்துல கடன் மாறி நாங்கள் தொழில் செய்யறோம். எங்களுக்கு இந்த தீவுதாரம் கட்டித்தாரன்னு சொல்லி டிசிசி மீட்டிங்ல முடிவெடுத்தது 2-3 முறை முடிவெடுத்து அப்ப இருந்த நகரசபை அதுக்கு சம்மதிச்சது. அதற்கு பிற்பாடு இப்ப இந்த மாநகர சபை வந்த உடனே எங்களை கிட்டத்தட்ட சாய்க்கில், சங்கு, தாவல்பட்டி, அடுத்தது டெலிபோன் இவெல்லாம் சேர்ந்து இந்த கூட்டாட்சியை அமைச்சு அதாவது உடனடியாக அதாவது எங்களை எந்த ஒரு கால அவசியம் இல்லை. நாங்கள் டைம் கேட்டாங்க, அதுவும் தராமல் அதாவது இந்த சேச்சை அடிப்படையாக வச்சு மக்கள்கிட்ட போக்குவரத்து சொல்லி அடிப்படை அமைச்சியும் தான் எங்களை நிற்கிறாங்களோ இந்த இடத்தோட ஒழும்ப சொல்லி நாங்கள் 8ஆம் மாதம் 10ஆம் தேதி வரையும் டைம் கேட்டாங்க. ஆனால் எங்களுக்கு டெய்லி லோன்
மாச வட்டி, குடும்ப செலவுக்கு காசு பிரச்சனை, செக்கு பிரச்சனை சொல்லி கேட்டாங்க. அதுக்கு கூட டைம் தராமல் இந்த அதாவது போன செவ்வாய்க்கிழமை சொல்லி இந்த திங்கக்கிழமை உண்மை சொல்லி இன்றைக்கு வந்து இந்த கடையை ஆட்டி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நிரந்தர முடிவு இல்லாமல் இப்போது ஏதோ ஆடு மாடு போல அந்த பொலிசுக்கு முன்னுக்கு போயிட்டு நீங்களும் இடத்த பிடிச்சி நீங்களே கொட்டிட்டு போட்டு இருக்க சொல்லி இந்த மாநகர சபை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து கன பேர் வியாபாரம் செய்ததுக்கு அந்த இடத்துல வியாபாரம் இல்லாம எல்லாம் லொஸ்ட் ஆகிதான் அந்த இடத்தை விட்டு எல்லாம் விலத்தி வந்த இடம். அப்ப சரியான ஒரு நிரந்தரமான இடம் ஒரு 25 வருஷ காலமாவே வவுனியாவில் அங்காடி வியாபாரிகளுக்கு இடம் ஒன்று ஒதுக்கி தர இல்லை. வவுனியா நகரசபையால ஒதுக்கி தர இல்லை. இப்போ ஒரு 4-5 வருட காலமாக எங்களை பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் அவர்கள் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு கச்சேரி மூலமா கதைச்சு அவ்வளவு பெறையும், அதாவது ரோட்டில் வச்சு அராஜகம் செய்யாமல் வடிவா கூட்டிக் கொண்டு போய் இருத்தி இந்த மீட்டிங் கொண்டு வச்சு எல்லாத்தையும் கதைச்சு இந்த ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு 4-5 வருட காலமா எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இந்த தொழிலை வழியா செய்து கொண்டு போய் கொண்டிருந்தோம். வவுனியா மாநகர சபையினுடைய இந்த இலிப்பையடி சந்தையில் அமைந்திருக்கின்ற வைத்தியசாலை சுற்றுவட்டத்தில் அமைந்திருக்கின்ற வீதியோர பாதைக்குரிய வியாபார நிலையங்கள் அனைத்துக்கும் எங்களுடைய மாநகர சபையினுடைய நிலங்களான வவுனியா போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள நிலம், அதே போன்று எங்களுடைய நகர சபைக்கு முன்பாக உள்ள நிலம், இந்த நிலத்துண்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் சபை கூடுவதற்கு முதலே எங்களுடைய மாநகர சபையினால் இந்த நிலங்கள் ஒதுக்கப்பட்டதோடு அவர்கள் ஏப்ரல் மாதம் அந்த தங்களுடைய வியாபாரத்தை முடித்துக் கொண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி தாங்கள் அந்த இடத்திற்கு செல்வதாக கூறியிருந்தார்கள். கூறியதன் அடிப்படையில் இவர்கள் இங்கு தற்காலிகமாக விடப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்று ஜூலை மாதம் ஆகியும் இன்று வரை அவர்கள் செல்லாமையினால் அவர்களுக்கான இறுதி திகதிகள் கடந்த 12ஆம் திகதி வரை அவருடைய காலவாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டும் அவர்கள் இந்த அத்துமீறிய செயற்பாட்டை எங்களுடைய மாநகரத்தினுடைய போக்குவரத்திற்கு இடையூறு, எங்களுடைய மாநகர மக்கள் சுதந்திரமாக எங்களுடைய மாநகரத்தில் நடமாடுவதற்குரிய அச்சுறுத்தல், இந்த அதாவது எங்களுடைய உள்ளூர் பேருந்து சேவைகள் இந்த இலிப்பேடை சந்தையிலிருந்து செல்கிற போது எங்களுடைய மாநகர மக்கள், எங்களுடைய வவுனியா மாவட்ட மக்களினுடைய அதாவது பாதுகாப்பு கேள்விக்குறி, அதே போன்று பெண்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய வகையில் இந்த இலிப்பேடி இல்லை. மற்றும் உங்களுக்கு தெரியும், கடந்த 3 வருடங்களுக்கு முதல் இந்த இலிப்பேடி சந்தையில் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாலை பாடசாலை விடுகின்ற நேரத்தில் திருநாவட்குளத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்கின்ற ஒரு 8 வயது மாணவி டிப்பர் தாக்கி இந்த இலிப்பேடி சந்தையில் ஸ்தலத்திலேயே பலியாகிய சம்பவம் எங்களுடைய வவுனியா வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எனவே ஒரு மனிதாபிமான அடிப்படையிலும் எங்களுடைய மாநகர மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும், பாதுகாப்பாக நடமாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாத்திரமே இது அகற்றப்படவில்லை. இவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு செல்வதற்கான கால அவகாசம் பல தடவைகள் கொடுக்கப்பட்டும் அது உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வைத்தியசாலையினுடைய சுற்றுவட்டம், அதே போன்று எங்கள் இலிப்பேடி சந்தி இந்த ஆகிய பகுதிகளிலும் மக்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும், சுதந்திரமான அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாக என்னுடைய மாநகர மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய என்னுடைய தலையாய கடமை என்பதனால் தெரியப்படுத்துகிறேன்.